இயேசுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 20 அம்பாரத்திலே இன்று சனிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாட்களிலே மத்தேயு நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் கடைசி பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பற்றி இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மோசே சட்டத்தின்படி அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகின்றார்களோ அவற்றை செய்யுங்கள், ஆனால் அவர்களைப் போல வாழ வேண்டாம், அவர்களைப் போல இருக்க வேண்டாம் என்று. இதற்கு காரணம் இருக்கின்றது. நான் கூறியது போல நேற்று நாளில் நாங்கள் சிந்தித்தோம். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொல் வித்தியாசமாக இருக்கும், அவருடைய செயல் வித்தியாசமாக இருக்கும். எனவே அவர்கள் சொல்லுகின்றவற்றுக்கும் அவர்கள் செய்கின்றவற்றுக்கும் எந்த ஒரு பொருத்தப்பாடும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று. மற்றவர்களை பொதி சுமப்பதற்கு அவர்களை பலப்படுத்துவதோடு அந்த பொதிகளை அவர்கள் மீது வைத்து பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றவர்கள். எனவே உங்களையும் என்னையும் அவ்வாறு நிலைமையிலிருந்து எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள எங்களை அழைக்கின்றார். நாங்கள் மற்றவர்களுக்கு சுமை கொடுக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றவர்களாக, மற்றவர்களை ஏளனப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நான் அவ்வாறாக செய்கின்றேன்? எனக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? நான் அவ்வாறு செய்வதன் ஊடாக என்னிடத்திலே எந்த குணாம்சம் வளர்ச்சி பெறும்? இறைவனுக்குள்ளே என்னால் வாழ முடியுமா? இறைவன் என்னை ஆசீர்வதிப்பாரா? என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாரா? என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற பயன் என்ன? நான் அதனை வைத்து கொண்டு என்னால் சந்தோஷமாக வாழ முடியுமா? எனக்கு மனசாட்சி இல்லையா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தை அழைத்து நிற்பது, உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வர்களை நீங்கள் மன்னிப்பது போல தந்தை உங்களுடைய குற்றங்களை மன்னிக்கின்றார் என்று. ஏன் இறைவன் எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுது, எங்களை அன்பு செய்கின்ற பொழுது, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு ஆறுதலாக, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக ஏன் வாழ முடியாது? இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் உன்னோடு வாழ்வதற்கு, உம்மை போன்று வாழ்வதற்கு, உம்மிலே அன்பு செலுத்துவது போல மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றி அள்ளும் என்று சொல்லி இறைவனிடத்திலே